ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்போவுமே அதிக அளவில் வாங்கிக்கக்கூடிய ஒன்று தாங்க அரிசி. அது ரேஷன் அரிசியாக இருக்கட்டும், அப்படிலாம் சாப்பாட்டு அரிசியாக இருக்கட்டுங்க. நம்ம வீட்டில் எந்த அரிசி வாங்கி வச்சாலுமே கொஞ்சம் நாளுக்குள்ளேயும் சின்ன வண்டு, புழு, பூச்சி எல்லாமே வந்துடுங்க. அது எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொடி தாங்க. அது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் தாங்க. பெருங்காயத்தூள் ஒன்று போட்டு பாருங்கள், வருஷம் ஆனாலும் சரிங்க உங்கள் ரேஷன் அரிசியில் ஒரே ஒரு வண்டு, பூச்சி, புழு எதுவுமே வராமல் இருக்குங்க. இப்போ இந்த பெருங்காயத்தூள் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அரிசி இந்த பெருங்காயத்தூள்லாம் ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் போல் நீங்கள் பெருங்காயத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்கணும் கூட அவசியமே கிடையாதுங்க. ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க. நான் மடிக்கிற பாருங்கள், இதே போல் நீங்கள் மடிச்சுக்கோங்க. அப்போ தாங்க பேப்பர் வெளியில் வந்து விழுகாது. அந்த பெருங்காயத்தூள் ஃபுல்லாகவே கரெக்டாக நீங்கள் நல்லா டைட்டாக மடித்து வச்சுக்கோங்க. நான் மடிச்சிருக்க பாருங்கள், இதே போல் நீங்களுமே மடித்து வச்சுக்கோங்க. இதை நம்ம அரிசிக்குள்ளே கொண்டு போய் வச்சாலே போதுங்க. அரிசிக்குள்ளே எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க ஒரே ஒரு வண்டு, பூச்சி எதுவுமே வராதுங்க. இது வாசனைக்கு பார்த்தீங்கன்னா புழு, பூச்சி, வண்டு எதுக்குமே பிடிக்காதுங்க. அதனால அரிசி கூட நீங்கள் எப்பவுமே இந்த பொருள் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி கூட இந்த பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி அரிசியை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அது மேலே நீங்கள் அரிசி தள்ளி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள் நம்ம இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க. அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பட்டை தாங்க. பட்டை ஒரு 2-3 போல் நீங்கள் அதை சேர்த்து நல்லா உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இது 2 வாசனைக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன வண்டு, புழு, பூச்சி எதுவுமே வரவே வராதுங்க. கம்பல்சரி எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி ஏதாச்சும் ஆல்ரெடி வண்டு இருந்துச்சுன்னா கூட ரொம்ப சீக்கிரமாக எல்லாமே வெளியில் வந்துடுங்க. ஒரே ஒரு வண்டு, பூச்சி கூட அரிசியில் தங்கவே தங்காது. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம எப்போவுமே கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாலுமே கொடுங்க அந்த கத்திரிக்காய் நல்லா கலர் மாறி போயிருங்க. நல்லா கலர் மாறி போயிருந்துச்சுன்னா நீங்கள் இது கூட 2 பொருள் நீங்கள் சேர்த்து பாருங்கள். அந்த கத்திரிக்காய் நல்லா பளிச்சுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. என்ன பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் உப்பு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அந்த வாடி போன கத்திரிக்காய் கூட பார்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே போல் கத்திரிக்காய் நல்லா கலர் மாறுச்சுன்னா இந்த உப்பு மஞ்சள் நம்ம சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான கலரும் மாறுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ உப்பு மஞ்சள் சேர்த்துட்டு முன்னாடி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ கத்திரிக்காய் பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம எப்போவுமே தோசை மாவு அரைச்சப்போ இல்லையா, ஒரு நாள் நல்லாயிருக்கும், மறுநாளே பார்த்தா தோசை நல்லா புளிச்சு போயிருங்க. தோசை மாவு புளிக்கிற சமயத்தில் இந்த பொருள் நீங்கள் சேர்த்தாலே போதுங்க. அந்த புளிச்ச தோசை மாவு எல்லாம் நார்மலாக ஆயிருங்க. அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தாங்க. தேங்காய் நீங்கள் சின்ன பீஸை கட் பண்ணிவிட்டு தோசை மாவு கூட சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த பொருள் நீங்கள் சேர்த்தாலே போதுங்க. அந்த புளிச்ச வாசனை, புளிப்பு தன்மை எதுவுமே வராதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் யூஸ் பண்ணலாங்க. ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வச்சிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்க கூடாதுங்க. அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் தாங்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன உருண்டியாக கட்ட ஆரம்பிச்சிடுங்க. அந்த மாதிரி சின்ன உருண்டு வராமல் இருக்க. அது மட்டும் இல்லைங்க, சின்ன புழு இல்லை சின்ன வண்டு எதுவுமே வராமல் இருக்க. இந்த டிப்ஸ் ஒன்று போதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம ஒரே ஒரு பொருள் சேர்த்தாலே போதுங்க. அந்த கட்டி கட்டுறது எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. அது என்ன பொருள் பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகா தாங்க. காஞ்சி மிளகா நீங்கள் காம்பு நீக்காமல் அந்த அரிசி மாவுக்கும் நல்லா உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால சின்ன வண்டு கட்டாமல் இருக்குங்க. அதே போல் சின்ன வண்டு, குட்டி வண்டு, புழு வண்டு எதுவுமே வராமல் இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஒரே ஒரு துண்டு இஞ்சி இருந்தால் போதுங்க. உங்கள் வீட்டில் எலி தொல்லை, பெருச்சாளி தொல்லை, கரப்பான் தொல்லை, பள்ளி தொல்லை எது இருந்தாலும் சரிங்க, ஒரே நைட்டில் தலை தெரிச்சு ஓடி போயிருங்க. அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு துண்டு இஞ்சியை நீங்கள் நல்லா கட் பண்ணிட்டு சீவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்ககிட்ட அம்மிக்கல் இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட அம்மிக்கல் இல்லாதனால ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டுங்க. டம்ளருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி துண்டை அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கூட இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிராம்பு போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எலிக்கு பெருச்சாளிக்கு எல்லாமே இந்த இஞ்சி ஸ்மெல்ல கட்டும். அதே போல் இந்த கிராம்பு ஸ்மெல் எதுவுமே ஆகாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இஞ்சி ஸ்மெல்லும் சரி கிராம்பும் சரிங்க, நல்ல காரத்தன்மை அதிகமாக இருக்குங்க. இப்போ நம்ம 2 பொருளுமே சேர்த்துட்டு பின்னாடி இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி கட்டுறக்கு இல்லையா, சப்பாத்தி கட்டிட்டு அந்த தம்பால் உள்ளுக்குள்ளே நல்லா அடிச்சுக்கோங்க. அந்த இஞ்சி அந்த கிராம்பு எல்லாமே நசுங்கி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா இடிச்சு விட்டுக்கோங்க இந்த கட்டியை வச்சு நீங்கள். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா இடித்து முடிச்சுட்டுங்க. நல்லா தூளாக இருக்குது. அதே போல் கிராம்பு எல்லாமே தூளாக இருக்குங்க. இந்த கட்டையை நீங்கள் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு தூளாக இருக்குங்க. அது மட்டும் உங்ககிட்ட அம்மிக்கல் எதுவுமே இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்குன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் கட்டை இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. இப்போ இந்த டம்ளர் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கலாங்க. கப்புக்குள்ளே பார்த்து நம்ம இஞ்சி அரைச்சி வச்சு இல்லையா, இஞ்சி இடித்து வச்சு இஞ்சி இதுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி நம்ம சேர்த்துட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டம்ளர் இடிச்சு இல்லையா, அந்த டம்ளருக்குள்ளே நீங்கள் கொஞ்சமாக தண்ணி அழைச்சி ஊற்றிக்கோங்க. அழைச்சி ஊற்றிட்டு பின்னாடி இன்னொரு 1/2 டம்ளர் போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ அது நல்லா கலக்கி விட்ட பின்னாடி நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நம்ம கொதிக்க வச்சுக்கணுங்க. கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் ஒரே 1 நிமிஷம் போல் கொதிக்க வச்சா போதுங்க. அதிக நேரம் நீங்கள் கொதிக்க வைக்க போகிறதில்லைங்க. இதை நல்லா கொதிக்கட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு வந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இதுக்கு நம்ம மிச்சம் 2 பொருள் சேர்க்குறோங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்த பின்னாடி தைலமும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த தைலம் இருந்தாலும் சரிங்க, இது கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சின்ன டப்பா தாங்க எடுத்துக்கு அமிர்தாஞ்சன், அதில் ஒரு கொஞ்சம் போல் நான் சேர்த்துக்கிறேங்க. அதிகமாக நான் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ நம்ம கொஞ்சம் போல் சேர்த்துட்டு பின்னாடி கரெக்டாக நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஆறி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. அதுக்குள்ளே அந்த தைலம் சேர்த்துள்ளி அதை நல்லா வாசனை இருக்குங்க அந்த தண்ணிக்குள்ளே. இப்போ பாருங்கள், நல்லா ஆறி வந்துருச்சு. கலரும் நல்லா மாறி வந்திருக்குங்க. இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கிட்டுங்க. டம்ளர் எடுத்து வச்சுட்டு ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இஞ்சி எல்லாம் வச்சோம் இல்லையா, அதை நீங்கள் வடிகட்டிக்கோங்க ஃபுல்லாகவே. வடிகட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி இருக்கு இல்லையா, அந்த இஞ்சியில் நீங்கள் கை வச்சு லைட்டாக அழுத்தி விடுங்க. அதெல்லாம் நீங்கள் அழுத்தி விட்டால் பார்த்தீங்கன்னா இஞ்சி காரத்தன்மை, கிராம்பு காரத்தன்மை எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே வருங்க. அதனால் நீங்கள் வேஸ்ட்டை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா அழுத்தி விட்டாச்சுங்க. இதையெல்லாம் எடுத்து நம்ம ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க. அந்த டம்ளரில் பாருங்கள், தண்ணி 3/4 வாசி அளவுக்கு வந்திருக்குங்க. நல்ல காரத்தன்மையாக இருக்குது, நல்லா கலர் மாறியும் இருக்குங்க. இந்த தண்ணி உணர்ந்தால் போதும், உங்கள் வீட்டில் பல காசை மிச்சம் பண்ணலாங்க. பெருச்சாளி, எலி தொல்லை, கரப்பான் பூச்சி, அதே போல் பள்ளி தொல்லை எதுவுமே இருக்காதுங்க. இந்த தண்ணி நீங்கள் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதனால வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டுங்க. இப்போ நம்ம அந்த கஷாயத்தை நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வாட்டர் பாட்டிலில் ஃபுல் கஷாயமும் ஊற்றி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் பாட்டில் மூடியில் சின்ன பின்னு வச்சு நல்லா சின்ன சின்ன ஓட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்ட பின்னாடி உங்கள் வீட்டில் எந்த இடத்துல பெருச்சாளி தொல்லை, எலி தொல்லை, பள்ளி, கரப்பான் பூச்சி தொல்லை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. முக்கியமாக நீங்கள் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்போ தாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தைலம் வாசனை, இஞ்சி, கிராம்பு எல்லாமே போட்டுக்கிறதுனால ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரே ஒரு பள்ளி, கரப்பான் பூச்சி தொல்லையே இருக்காதுங்க. எலி, பெருச்சாளி இல்லாமல் ஒரே நைட்டில்
உங்கள் விட்டு ஓடி போயிருங்க. கம்பல்சரி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரிசல்ட்டு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கதவு பின்னாடி சிங்க்கில் அதுக்கப்புறம் வெளியில் எங்கெங்கெல்லாம் எலி வருதோ அந்த இடத்துல நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.